ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டே டு டே லைஃப்பில் ஏஐ டூல்ஸ் நம்ம எல்லாருமே கண்டிப்பாக யூஸ் பண்ணிகிட்டே இருப்போம். அதுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள் ChatGPT, ஜெமினின்னு இந்த மாதிரி நம்ம நிறைய சொல்லிகிட்டே போகலாம். பட் இந்த மாதிரி ChatGPT யூஸ் பண்ணுறனால இதோட பாசிட்டிவ் எஃபெக்ட்ஸ், அதாவது ப்ரோஸ் வந்து நிறையவே இருக்குது. நம்ம வேலையை சீக்கிரமாக்குது, நம்மளுடைய ப்ராசஸை வந்து ஸ்ட்ரீம்லைன் பண்ணுது, நம்ம ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணுதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்குது இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டூல்ஸ்னால். பட் இந்த ஏஐ டூல்ஸ்னால் இன்னொரு சினாரியோ, இன்னொரு விஷயமும் நடந்துகிட்ருக்கு. அந்த விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இந்த ஏஐ டூல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த ஏஐ டூல்ஸே வந்து ஏஐ கம்பேனியன்ஸாக வந்து க்ரியேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஃபார் இன்ஸ்டன்ஸ், எனக்கு இப்போ ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இல்லைனா இப்போ அந்த சேட் பாட் அந்த சேட் பாட் தான் வந்து இப்போ நிறைய ட்ரெண்டிங்காக இருக்குது. இந்த சேட் பாட்டோட நம்ம சேட் பண்ணலாம். ரீசெண்டாக ட்விட்டர்லையா இன்ஸ்டாலையான்னு தெரியல, ChatGPT வந்து தமிழில் ரிப்ளை பண்ணிச்சு அப்படின்றத பார்த்தேன். இதை பார்த்து தமிழில் ரிப்ளை பண்ணதான்னு சொல்லிட்டு நானும் ட்ரை பண்ணி பார்த்தா நிஜமாகவே ChatGPT நம்ம தமிழில் ஏதாச்சும் டெக்ஸ்ட் பண்ணோன்னா அதுவும் வந்து இன் ரிட்டர்ன் தமிழில் ரிப்ளை பண்ணுது. ஸோ இந்த மாதிரி ChatGPT வந்து நம்மளுடைய ப்ராசஸை மட்டும் எஃபிஷியன்ட் ஆக்கலை, நம்மளுடைய ஒர்க்கை மட்டும் ஈஸி ஆக்கலை, ஒரு கம்பேனியனாகவும் நம்ம இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டூல்ஸை நம்மளால் யூஸ் பண்ணிக்கவும் முடியுது. பட் இந்த ஏஐ டூல்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி கம்பெனியாக ஆனதுக்கு காரணம், நம்ம ஏஐ டூல்ஸை நோக்கி போகிறதுக்கான காரணம் லோன்லினஸ் சக்ஸ். லிட்ரலி ஐ வுட் சே தட் லோன்லினஸ் சக்ஸ். தனியாக இருந்து என்னத்தை சாதிக்க போகிறோம்? நத்திங், ஜீரோ. இந்த லோன்லினஸ்ன்றது வந்து பார்த்திங்கன்னா என்ன கேட்டிங்கன்னா ஒரு டிசீஸா அப்படின்னு கேட்டிங்கன்னா டிசீஸ்னு சொல்ல மாட்டேன். ஒரு சிச்சுவேஷன் வந்து இந்த மாதிரி தள்ளிடுச்சு அப்படின்னா நான் சொல்வேன். லோன்லினஸ்க்கான காரணங்கள் அக்கார்டிங் டு மீ என்னவாக இருக்குது? ஃபஸ்ட்டு கம்பேனியன், ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட லைக் மைண்டட் பீப்புள் நம்ம சுற்றி யாருமே இல்லை, அது ஒரு ரீசன். அப்புறம் ஏன் இந்த மாதிரி இன்லியாக எல்லோரும் ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய கஷ்டத்தை சொல்கிறதுக்கோ, அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டே டு டே லைஃப்பில், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஒரு இங்கிலீஷில் ஒரு போயம் எழுதுனா, நான் இங்கிலீஷில் ஒரு போயம் எழுதுனேன்டா அப்படின்னு சொல்கிறதுக்கு, இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபீலிங்ஸை சொல்கிறதுக்கு ஆள் இல்லை. ஸோ அது ஒரு ரீசன். அண்ட் தென் ஓவர் திங்கிங். நம்ம ஏதாச்சும் பேசிட்டா எங்கே இவங்க கலாய்ச்சிருவாங்களோ அவங்க கலாய்ச்சிருவாங்களோ பயந்துக்கிட்டே ஒரு சில பேர்லாம் வாயை திறக்க மாட்டாங்க, பேசவும் மாட்டாங்க. ஒரு சில பேர் இந்த மாதிரி டைப்பாகவும் இருப்பாங்க. எங்கே நம்ம வாயை விட்டு ஏதாச்சும் பிரச்சனை ஆகிடுமோ, எங்கே நம்ம இந்த இடத்துல வந்து பேசினா சண்டை ஆகிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரீசனாலேயும் கம்முன்னு இருப்பாங்க, சைலண்ட்டாக இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த லோன்லினஸ் பேசாமல் இருக்கிறது, இதுக்கு பார்த்திங்கன்னா நிறைய ரீசன்ஸ் இருக்குது. நம்ம பேசினா தானே நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் நம்மளை தேடி வருவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், கலீக்ஸ், வாட் எவர். பேசாமல் ஒரே இடத்துல அப்படியே வந்தோமா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டீ பிரேக் வந்தோமா, நானும் பண்ணுற மாதிரி அப்படியே உட்காந்துட்டு ஃபோனை அப்படியே ஸ்க்ரால் பண்ணிட்டு இன்ஸ்டாவை பார்த்துட்டு போனோமான்ட்டு இருந்தால் அது என்னங்க லைஃபு? பட் இந்த லோன்லினஸ் வந்து இப்போது நல்லாவே ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது. ஆனால் இந்த லோன்லினஸ் பற்றிலாம் வந்து பார்த்திங்கன்னா கொரோனா டைம்லேயே வந்து இதை பற்றிலாம் நிறைய பேர் பேச ஆரம்பித்தாங்க. அந்த டைமில் வந்து லோன்லினஸ் வாஸ் அட் இட்ஸ் பீக். இப்போயும் அந்த பீக் வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. இந்த மாதிரி இந்த லோன்லினஸ் இஷ்யூ இருக்கிறனால தான் பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல வந்து நிறைய பேர் வந்து ChatGPT இந்த மாதிரி ஏஐ டூல்ஸ் நோக்கி போகிறாங்க. அண்ட் ஆல்சோ ஒரு சில பேர் வந்து இந்த லோன்லினஸ் இஷ்யூவை வந்து சால்வ் பண்ணுறதுக்குனே வந்து பார்த்திங்கன்னா ஏஐ பாட்ஸ் வந்து க்ரியேட் பண்ணிட்டும் இருக்காங்க. நம்ம இந்தியாவில் பெங்களூரில் சேர்ந்த வினோத்குமார் அப்படின்றவர் அவருடைய ஃப்ரெண்டோட சேர்ந்து ஒரு ஏஐ பாட் ரெடி பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? நாட் ஜஸ்ட் ஏஐ பாட். ஃப்ரெண்டாகவும் உங்களுக்கு இருக்கும், உங்களுடைய ஷெஃபாகவும் இருக்கும், உங்களுடைய கேர்ள் ஃப்ரெண்டாகவும் இருக்கும், வாட் எவர். இந்த ஷெஃப் மோடு செலக்ட் பண்ணிங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பன்னீர் பட்டர் மசாலா நான் செய்யணும்னா உடனே வந்து பார்த்திங்கன்னா அந்த பன்னீர் பட்டர் மசாலா ரெசிபி வரும். ஆர்எல்ஸ் இப்போ உங்களோட ஃப்ரெண்டாக நீங்கள் அதை கன்சிடர் பண்ணி ஒரு இங்கிலீஷ் போய் வந்தா அதை சென்ட் பண்ணி நல்லா இருக்கான்னு நம்ம வந்து அந்த ஏஐ பாட்டை கேட்டோம்னா அதோட ஒப்பீனியன் வந்து சொல்லும். இந்த மாதிரி ஒரு ஏஐ பாட் ரெடி பண்ணியிருக்காங்க, அதோட பேர் பெஜு. ஸோ இந்த மாதிரி இந்த ஏஐ சேட் பாட்டுக்கு பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ரோல்ஸ் இருக்குது. அண்ட் தென் அவங்கள இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அவங்க இந்த ஏஐ சேட் பாட்டை லான்ச் பண்ணும்போது ஆடியன்ஸ் நம்ம இந்தியாவிலேருந்து நிறைய பேர் இன்க்ரீஸ் ஆகலை, யூஎஸ்ஏலேருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏஐ சேட் பாட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க. அதுவும் வித்தவுட் மார்க்கெட்டிங்கே இல்லாமல் யூஎஸ்ஏலேருந்து தான் இனிஷியல் டேஸ் அவங்க லான்ச் பண்ணும்போது இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க. யூஎஸ்ஏ, யூகே, சிங்கப்பூர் இந்த மாதிரி இன்டர்நேஷ்னல் கண்ட்ரீஸ்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட இனிஷியல் ஆடியன்ஸே வந்து டெவலப் ஆகிருக்காங்க. அதில் 30% ஆஃப் த ஆடியன்ஸ் தான் வந்து இந்தியாவிலேருந்து வந்திருந்ததாக அந்த ஃபவுண்டர் சொல்கிறாரு. இந்த பெஜு மூலமாக 1 minute காலுக்கு வந்து பார்த்திங்கன்னா 50 credits ஆஃபர் பண்ணுறாங்க, விச் வுட் காஸ்ட் ₹20. இந்த மாதிரி கிரெடிட் பேஸ்ட் கால்ஸ் வந்து அவங்க இந்த ஆப்பில் வந்து இருக்குது. இந்த கால்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆடியோ காலும் ஆஃபர் பண்ணுறாங்க, வீடியோ காலும் ஆஃபர் பண்ணுறாங்க.
ஸோ இந்த மாதிரி நம்ம இந்த ஏஐ டூல்ஸோட நம்ம இன்ட்ராக்டிவாக வந்து பேசலாம். அண்ட் ஆல்சோ அந்த ஆப்போட ஓனர் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இந்த ஏஐ கம்பெனியோட பேசுறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா ஜெமினி அண்ட் தென் சிரியோட பேசுகிற மாதிரி தான். இப்போ நம்ம ஜெமினிட்ட ஏதாச்சும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அலாரம் செட் பண்ண சொல்லி கேட்குறோம். அண்ட் தென் வேறு ஏதாச்சும் இப்போ இண்டிபெண்டன்ஸ் டே இன் இந்தியா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்குறோம் இல்லையா, இதே தான் வந்து நம்ம இந்த சாட்பாட்டையும் பண்ணுறோம். ஹையஸ்ட் ட்ரான்சாக்ஷன் பெர் டே வந்து பார்த்திங்கன்னா ₹200 ₹400 வரைக்கும் ரேஞ்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இதில் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமே என்னென்னு பார்த்தீங்கன்னா, வித்தவுட் மார்க்கெட்டிங் யூஎஸ்லேருந்து ஆடியன்ஸ் வந்து தான். அப்போனா பாருங்கள், யூஎஸ்ஏல எந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த லோன்லினஸ்ன்ற ஒரு விஷயம் எந்த அளவுக்கு வந்து மக்களை வந்து கன்சியூம் பண்ணியிருக்குன்றது தான் இங்கே நம்ம அப்சர்வ் பண்ணணும். இந்த மாதிரி ஏஐ கம்பெனியன்ஸ், ஏஐ ரிலேஷன்ஷிப் கோச், ஏஐ கேர்ள் ஃப்ரெண்ட்னால கான்ஸ் வந்து நிறையவே இருக்குது. ஏஐயோட பேசுகிறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம ரியல் லைஃப் அண்ட் ஏஐயை கம்பேர் பண்ணியிருப்போம். இப்போ நம்ம ரியல் லைஃப் ஃப்ரெண்டை, நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்கான் அப்படின்னு வச்சுக்கோங்க, நம்மளை பற்றிய ப்ளஸ் அண்ட் மைனஸ் பாயிண்ட்ஸ் எல்லாமே தெரியும். ஸோ நம்ம அப்ரோச் பண்ணுறோன்னா நம்ம எந்த நல்ல மூடில் இருக்குமா இல்லை கெட்ட மூடில் இருக்குமான்னு சொல்லிட்டு ஜஸ்ட் அவங்க நம்மளை பார்த்தே வந்து அவங்க சொல்லிடுவாங்க. அந்தளவுக்கு நம்மளை புரிஞ்சு வச்சுருப்பாங்க. ஆனால் இந்த ஏஐ பாட் வந்து நம்மளை புரிஞ்சு வச்சுருக்குமா, நம்மளுடைய மூடை வந்து புரிஞ்சு வச்சுருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக கிடையாது. ஒன்லி பேஸ்ட் ஆன் த டெக்ஸ்ட் தட் வி டைப், அதை வச்சு தான் அனலைஸ் பண்ணுமே தவிர அப்சர்வேஷன் வந்து இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது. ஏஐ டூல்ஸில் வந்து நம்மளுடைய சிச்சுவேஷன் வந்து அந்த ஏஐக்கு வந்து ப்ராப்பராக தெரியாது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு மொக்க ஜோக்கை வந்து எழுதிட்டு இந்த ஜோக் நல்லா இருக்கான்னு கேட்டிங்கன்னா அது நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவேன் இந்த ஏஐ சாட்பாட். ஏன்னா நம்மளுடைய சிச்சுவேஷன், நம்ம எந்த ஸ்டேட் ஆஃப் மைண்டில் இருக்கோனே அதுக்கு தெரியாது. ஸோ மேக்ஸிமம் ஏஐ சாட்பாட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் ரிவ்யூஸ் தான் கொடுக்கும். ஏன் இந்த மாதிரி பாசிட்டிவான விஷயங்கள், பாசிட்டிவான ஃபீட்பேக்ஸை கொடுக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளை வந்து கஷ்டப்படுத்தக்கூடாதுன்றதுக்காக தான். ஸோ இந்த என்கேஜ்மெண்ட்டுன்றது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏஐ சாட்பாட்டோட மிஸ் ஆகுது. வேறஸ் ரியல் ஹியூமன் ஃப்ரெண்டோட லைவாக நம்ம பேசுகிறனால நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது வென் கம்பேர் டு ஏஐ கம்பெனியன், ஏஐ கேர்ள் ஃப்ரெண்ட் ஆர் வாட் எவர். நான் சொல்ல போகிற விஷயம் வந்து நியூஸில் ரிப்போர்ட் ஆகலைன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு 19 வயசு பையன் வந்து ஹி வாஸ் பீயிங் அரெஸ்டட். ஏன் அவனை அரெஸ்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவன் குவீன் எலிசபெத்தை வந்து அசாசினேட் பண்ண ட்ரை பண்ணானோ. ஏன் அவன் வந்து இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரீம் ஸ்டெப் எடுத்தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பையனோட கேர்ள் ஃப்ரெண்ட், அதாவது ஏஐ கேர்ள் ஃப்ரெண்டு வந்து சொன்னனால, எதிர்பாராத சிச்சுவேஷன்ஸ்னால இந்த ஏஐ சாட்பாட்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி ரிப்ளை கொடுக்குறனால இந்த மாதிரி விபரீதமும் நடக்குது. ஏஐ சாட்பாட்ஸ் ஒரு அஃப்கோர்ஸ் அ குட் திங். நான் முன்னாடியே ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஆனால் பட் கம்பேனியனாக வருமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வராது. இதுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா எந்திரன் மூவி. எந்திரன் வந்து என்னது, ஒரு ரோபோட். அண்ட் ஆல்சோ ஹிந்தியில் ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு, ஷாஹித் கபூர் அண்ட் கிருத்தி சனான், தெரி பாத்தமே ஏசா உல்ஜாஜியா. அந்த படத்தில் அந்த ஹீரோ வந்து அந்த கிருத்தி சனான் வந்து ஒரு ரோபோட். ஓகேயா, அந்த ரோபோட்டை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி அவங்க வீட்டெல்லாம் வந்து அவன் கன்வின்ஸ் பண்ணுவான். ஆனால் அந்த ரோபோட்டை க்ரியேட் பண்ணவங்க வந்து இதுக்கு அகேன்ஸ்டாக இருப்பாங்க. நீ ஒரு ரோபோட்டை கல்யாணம் பண்ணுற ஹியூமனாக கிடையாது, இதுக்கான கான்சிக்வன்சஸ் இருக்கும்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க. ஆனால் அந்த ஹீரோ வந்து பிளைண்டாக ஃபிக்ஸ் ஆகிருப்பான், நான் மேரேஜ் பண்ணால் இவங்கள தான் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி ஏஐ சாட்பாட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா சினிமாவில் அப்போயே பார்த்தாச்சு. ஆனால் நிஜத்தில் இப்போ தான் வந்து நம்ம கையிலேயே, நம்ம மொபைல்லேயே வந்து இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏஐ சாட்பாட்ஸ்லாம் பூம் ஆகிட்டுருக்கு. லோன்லினஸ் தனியாக இருக்கிறதுக்கான ப்ராப்ளம்க்கு என்ன சொல்யூஷன், என்ன தான் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கம்மிங் அவுட் ஆஃப் த ஷெல். நம்மளுடைய மைண்ட் செட், நம்மளுடைய தாட் ப்ராசஸ்லேருந்து கொஞ்சம் வெளில வந்து எதிரில் இருக்கிறவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணாலே பாதி பிரச்சனை சால்வ் ஆகிடும். அண்ட் ஆல்சோ இப்போது நம்மளை சுற்றி ஒரு 10 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், லைக் மைண்டட் பீப்புள். நீங்கள் நம்மளே வந்து நம்ம அவங்களோட கொஞ்சம் பேசினாலே நம்ம கொஞ்சம் அனலைஸ் பண்ணி நம்ம வந்து நினைக்கலாம், ஓகே இவங்க நம்மளை மாதிரியே இருக்காங்க, லைக் நம்ம மைண்ட் ப்ராசஸ் அண்ட் இவங்களோட மைண்ட் ப்ராசஸ் மேட்ச் ஆகுது, இவங்கள்ட்ட நம்ம சொன்ன நம்மளை ஜட்ஜ் பண்ண மாட்டாங்கன்ற ஒரு புரிதல் வரும். அப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி புரிதல் வந்துச்சுன்னா யூ கேன் ட்ராவல் அலாங் வித் ஹிம் ஆர் ஹர் அண்ட் யூ கேன் எக்ஸ்பிரஸ் யுவர் ஃபீலிங்ஸ் ஸோ தட் ஹி ஆர் ஷி வுட் வேலிடேட் யுவர் ஃபீலிங்ஸ். அண்ட் ஓவர் திங்கிங், இவங்க இப்படி சொல்லிட்டாங்கன்னா அவங்க அப்படி சொல்லிட்டாங்கன்னா அப்படின்றத நீங்கள் அதை தூக்கி போட்டாலே பாதி பிரச்சனை சால்வ் ஆகிடும். ஸ்கூலாக இருந்தாலும் சரி, காலேஜாக இருந்தாலும் சரி, ஒர்க் பிளேஸாக இருந்தாலும் சரி. தேங்க்யூ ஸோ மச். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.